ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அபூர்வா என்னமோ பெருசாக பூமி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பூமியோட கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் நம்ம சந்திரா சும்மா விடுவாங்களா? ஏற்கனவே நீ ஒரு கொலைகாரி தானே, எப்படியோ நீ ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்ட, அதுக்காக என் பொண்ணு மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நீ ரொம்ப நாடகம் ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா செம்மையாக அபூர்வாவை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போது சூர்யா வந்து சந்திரா கிட்டே கேட்குறாங்க, என்ன சந்திரா நேரடியாக நான் உங்ககிட்டே கேட்குறேன், பூமி எனக்கு கட்டி வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, நான் பூமி கிட்ட அதுக்கு கொஞ்சம் கலந்து நான் பேசணும், பூமி என்ன சொல்கிறாலோ அதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாக்கு ஆகாஷை ககனே நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி ககன் சாகலை, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இது கேட்டதுமே நம்ம பூரி கிருஷ்ணா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேபியை வேற மாற்றிட்டாங்க. பழைய கேபி தான் நல்லா இருந்தார், இப்போ புதுசாக ஒரு கேபி வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ ககனை சாகடிச்சிட்டு ஆகாஷ்ன்ற ஒருத்தரை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ககனோட உருவத்திலேயே. அதனால கொஞ்சம் சீரியல் வந்து டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம உண்மையான ககன் வந்தால் தான் எபிசோட் வந்து நல்லா போகும். இந்த ஆகாஷ் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, சாரிம்மா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேட்டு நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்புறமா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ககன் உயிரோடு இருக்கானா? எப்படி அவன் உயிரோடு இருப்பான்? அவனை தான் சுட்டு மலையிலேருந்து கீழே தள்ளியாச்சு, அவன் எப்படி திரும்பி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பக்கம் ககனை நினச்சி பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா நம்ம ககனோட கதையை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தா மறுபடியும் அவன் உயிரோட வந்திருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அப்புறம் வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சூர்யா அவன் உண்மையான ககனா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனால் அவன் பேர் ஆகாஷ். இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருவேளை அதில் ஒருத்தன் ஆகாஷாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அபூர்வா சொல்ல. இது கேட்ட நம்ம சூர்யா சொல்கிறாங்க, அபூர்வா மேடம் நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு பூமி வேணும்னா பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் ஃப்ளாஷ்பேக்கில் பூமி கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பூமிக்கு தான் தெரியும் கண்டிப்பாக இது ககன் கிடையாது, ககன் வந்து பொண்ணுங்க கிட்ட இப்படிலாம் பேசுகிறவர் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஆகாஷ் வந்து ரொம்ப எல்லார்கிட்டையுமே வலிஞ்சு பேசுகிறாரு, அதனால இவர் நம்ம ககனாக இருக்க முடியாது, உருவத்தில் வேணால் நீ ககனாக இருக்கலாம், ஆனால் மனசில் என்றைக்குமே ககன் மாதிரி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து நினச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூரியை வந்து தாரா ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பூரிக்கு எல்லா விஷயமே தெரிய வருது, ககன் சாகலை உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தாரா ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க. பூரிக்கிட்ட சொல்கிறாங்க, தாரா நான் சொன்ன மாதிரி ககன் என் கழுத்தில் தாலி கட்டினாதான் நீ இந்த வீட்டில் வாழ முடியும், ஒருவேளை ககன் என் கழுத்தில் தாலி கட்டலை உன் வாழ்க்கையை நீயே யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமி வந்து ஆகாஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உன் கூட டான்ஸில் காம்படிஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு நம்ம ஆகாஷ் வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, என்ன பூமி நீ சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டையும் நான் ககன் மாதிரி நடிச்சிட்டேன், அப்புறம் நீ சொன்ன வாக்கை காப்பாற்றணும்ல, வா என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பூமியை கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நம்ம அப்புறம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ககன் எப்படி உயிரோடு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி காம்படிஷனுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ககன் ஸ்டேஜில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பூமி வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தான் டிஸ்கோ டான்ஸே ஆட முடியும். அதனால நம்ம பூமி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி வர்றது தெரியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே நிற்பாங்க. டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்கும், எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஆகாஷ் இன்னும் டான்ஸ் ஆடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த. அப்போ நம்ம ஆகாஷ் வந்து பூமியவே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னது இந்த பூமி கடைசி நேரத்தில் இப்படி காலை வருவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆகாஷ் சொன்னதான் நம்ம பூமிக்கு ஞாபகம் வரும், எப்படியாவது இந்த டான்ஸ் காம்படிஷனில் ஆகாஷ் கூட சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆடிடணும், அப்படி இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தயங்கி வராங்க. பூமியை பார்த்ததுமே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நம்ம பூமி ஆகாஷ் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம சூர்யா எப்படியாவது அந்த ஆகாஷ் தான் ககனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி ஆகாஷ் 2 பேருமே டான்ஸ் ஆடுறத அவங்க ஃபோனில் வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்துகிட்டு அபூர்வாவுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அபூர்வா அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களால நம்பவே முடியாது, என்ன ககன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா அந்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பாங்க. பூமி ஆகாஷ் 2 பேருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அப்புறம் வந்து சந்திராவை தான் பார்ப்பாங்க. சந்திரா யார் கூடயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அப்புறம் வந்து நினைப்பாங்க, சந்திரா நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலைல்ல,
பூமியோட லட்சணம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற சேனலை வச்சுருவாங்க. டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சந்திரா படியிலேருந்து அப்படியே இறங்கி வருவாங்க. என்னது இது ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்ப்பாங்க. டிவியில் பார்த்தா நம்ம ஆகாஷ் பூமி 2 பேருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே சந்திரா பயங்கரமாக அதிர்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரா நினைப்பாங்க, ஒருவேளை ககன் உயிரோடு தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அப்புறம் அது சொல்லுவாங்க, நான் சொன்னேன்ல நீங்கள் எதுவும் நம்பவே இல்லை, பார்த்தீங்களா பூமியோட லட்சணத்தை, பூமி எப்பயுமே ககனை மறக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது நம்ம சந்திரா வந்து அப்புறம் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதில் நீ தலையிடுறதுக்கு நீ யார், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது நம்ம சந்திராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ககன் உண்மையாகவே உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் சரி நம்ம பூமிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பூமி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன நானா இப்போ போய் ஃபோன் பண்ணுறாரு, போச்சு நான் மட்டும் இங்கே இருக்கிற தெரிஞ்சால் அவ்வளோ தான் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, எங்கே இருக்க பூமி அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு வந்தேன்ப்பா, நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டுட்டு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, பூமி சீக்கிரம் கிளம்பி வா, ககன் உயிரோடு இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவனை சூர்யா அரெஸ்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே பூமி வந்து பயப்படுறாங்க. எப்படியாவது ஆகாஷை கூப்பிட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முடிவு பண்ணுறாங்க. டான்ஸ் காம்படிஷனில் பாதிலே கிளம்பி வர. அப்போது நம்ம ஆகாஷ் வந்து பூமியை செம்மையாக திட்டுறாங்க. என்ன பூமி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நீ கிளம்பி போனேன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நம்ம ப்ரோக்ராமுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆகாஷ், இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, ஏற்கனவே நீ ககன் மாதிரி இருக்கிறனால இப்போ எல்லாருமே உன்னைய தேடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னைய அரெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ஆகாஷ் சொல்கிறாங்க, என்னைவா என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நான் வந்து இங்கே என்னோட வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ககன் கிடையாது ஆகாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, வா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடே நம்ம சூர்யா வந்து எப்படியாவது ககனை நான் அரெஸ்ட் பண்ணி அவன் எப்படிடா உனக்கெல்லாம் சாவே வராதா, அவ்வளோ தூரம் உன்னைய மலையிலேருந்து நாங்கள் சாகடிச்சு தூக்கி போட்டோம், அப்போ கூட நீ பொழைச்சி வந்திருக்கனா, நீ எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்ப, என் முன்னாடி நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, உன் கதையை நான் முடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்புறமா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சூர்யா, ககனை அரெஸ்ட் பண்ண போய்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சூர்யா சொல்லுவாங்க, ஆமாம் அபூர்வா மேடம், எனக்கு எதிரி அவன் தானே, அவன் எப்படி தான் உயிரோடு வந்தானே தெரியல, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை அரெஸ்ட் பண்ணி அவனோட லைஃபே நான் ஸ்பாயில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்கிறாங்க, சூர்யா இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோன்னா அப்புறம் ககனை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அவனோட கதையை ஒரடியாக முடிச்சிடணும், அவன் என்ன நம்ம என்ன பண்ணாலும் திருப்ப உயிரோடு வந்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யா வந்து சொல்கிறாங்க, இந்த தடவை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண விட மாட்டேன், எனக்கு பூமி வேணும், ககன் இல்லாமல் இருந்தால் தான் நான் பூமியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அபூர்வாவுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு எங்கடா நம்ம சூர்யா வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவ்வளவு தான், சூர்யா எல்லா உண்மையுமே சந்திரா கிட்ட சொல்லிடுவான், நம்மளை பற்றின ஆதாரம்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டானா நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி என்ன தான் இருந்தாலும் சூர்யாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியும் ககனை இந்த மாதிரி ஆக்குனது இந்த சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி பூமி வந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்க, இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.